ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் தான். இன்ஜின் ஆயில் மாற்றுறது ஒரு கம்பல்சரியான விஷயம். அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கம்பெனி கிரேடு உள்ள ஆயில் வாங்கி மாற்றுங்க. அந்த ஆயில் எப்படி பார்த்தாலும் 380லேருந்து அபவ் தான் இருக்கணும். குறைஞ்ச ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு ஆயில் வாங்கி தயவு செஞ்சு மாற்றாதீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ஆஃப்டர் யூஸ்ட் ஆயில் ரீஃபைன் பண்ணி கொண்டு வராங்க. பிராண்டடான ஒரு பாட்டிலில் புது பாட்டில் பேக் பண்ணி அதுக்கும் சீல் பண்ணி வருது. அது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 230 250 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் 100 200 கூட இருக்குன்னு சொல்லி பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் என்ன விளைவு வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஜினோட லைஃப் கேள்விக்குறியாயிரும். உங்களுக்கு தான் அது தேவையில்லாத செலவு உண்டு பண்ணி விடுமே தவிர்த்து, அந்த 100 200 மிச்சம் பிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஜினோட லைஃப் குறையும், கண்டிப்பான முறையில் குறையும். ஆயில் எவ்வளவு பக்காவாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வண்டியோட லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக்கலாக ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பான முறையில் நீங்கள் வண்டியை சர்வீஸ் செக்கப் விட்டு பார்த்தீங்கன்னா வண்டி பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க அதில் என்னென்ன வேலைகள் இருக்கோ, என்னென்ன பொருள் போயிருக்கோ அதை சேஞ்ச் பண்ணி பக்காவாக போட்டு உங்களுக்கு தருவாங்க. வண்டியை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓட்டுறதுக்கு எந்த ட்ரபிளும் வராது. நீங்கள் எந்த இடத்துலையும் போய் நிற்க வேண்டிய தேவையும் வராது. ஆயிலை தயவு செஞ்சு கிலோமீட்டர் கணக்கில் மாற்றுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வண்டி ஒரு நாளைக்கு அதிகமான கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா நீங்கள் ஆயிலை கிலோமீட்டர் இது பண்ணி மாற்றுறது பெஸ்ட்டு. நான் சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள்லேயே 2000 கிலோமீட்டர் ஓடிடும். அப்படிங்கும்போது அவங்க அந்த 20 நாள் 2000 கிலோமீட்டரை வச்சு அவங்க மாற்றும் போது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு 2000 கிலோமீட்டர் இன்னும் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாதம் 6 மாதம் அப்படின்னு வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டான வே ஆஃப் சேஞ்சிங்கும் அது இருக்காது. கம்பல்சரி 3 மாதத்துக்கு ஒருக்கா மாற்றிடுங்க. கிலோமீட்டர் ஓடுது ஓடலை அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஒரு 3 months ஒன்ஸ் நீங்கள் ஆயில் மாற்றிட்டீங்க அப்படின்னா இன்ஜினோட லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். குறைஞ்ச ரேட்டுக்கான ஆயிலை தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட லைஃப் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அதில் நிறையா இருக்குது. மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்டரை பொறுத்தவரையில் யாருமே செக் பண்ணுறதில்ல. எந்த ஒரு வண்டியிலையுமே ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருக்கிறதில்ல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு சர்வீஸ் செக்கப்னு நீங்கள் விடுறதில்ல. சர்வீஸ் செக்கப்னு விட்டிங்கன்னா உங்கள் மெக்கானிக் எல்லாத்தையுமே செக் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சர்வீஸ் பண்ணால் போதும், எனக்கு இதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்கள் எதுலெல்லாம் காஸ்ட் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செலவு அதிகமாக்கி விடுமே தவிர்த்து உங்கள் வண்டியோட லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பு தராது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமான கண்டென்ட் வண்டிகளை பற்றி நான் சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், like, share and subscribe. Thank you.